ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான மசாலா தோசை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டலில் போய் வாங்கினோன்னா ஒரு மசாலா தோசையே 80 ரூபா 90 ரூபா சொல்லுவாங்க. அந்த காசை வீட்டில் யூஸ் பண்ணி குடும்பமே மசாலா தோசை சாப்பிட்டுடலாங்க. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி, டேஸ்ட்டு துளி கூட மாறாமல் அதே ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். வாங்க அந்த டேஸ்டான மசாலா தோசை ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், 3 பச்சை மிளகாய். இது கூட இந்த சைஸில் ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு 3 துண்டு அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவை 2 உடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இஞ்சியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதுக்குரிய மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். இது 4 பேர் தாராளமாக 3 தோசை சாப்பிட்லாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தோசைக்கு கடலைப்பருப்பு நிறைய போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கடலைப்பருப்பு சேர்த்தோன்னே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது வறுபட்டு வந்தோடனே பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது, இதுதான் இது ஹைலைட்டே. உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நல்லா குக்காகி வரணும். வெங்காயம் வதங்கிருச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடாது. அதனால் வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுமானது. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடுங்க. பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. அந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் மாறிடும். அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் நல்லா பரட்டி விட்டுடுங்க. வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி பரட்டி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துடலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துற வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தாலே போதுமானது. இதில் வெங்காயம் குக்காகி வரட்டும். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வெங்காயம் வெந்தால் போதும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. கை வச்சு மசிச்சிங்கன்னா கெட்டி இல்லாமல் நல்லா மசிச்சிடலாம். இப்போ நம்ம மசிச்ச உருளைக்கிழங்கையும் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்துலையே எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடுங்க. பார்த்திங்கனாலே தெரியும் வெங்காயம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. உருளைக்கிழங்கோடு சேர்த்து பசையும் போது வெங்காயம் தனித்தனியாக நிற்கக்கூடாதுங்க. உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். வெங்காயம் வதங்கி இருக்கக்கூடாது, ஆனால் வெந்து வந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது மசாலா தோசை ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 1 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ தண்ணியோட அளவு கொஞ்சம் கூட இல்லை, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. வெங்காயம் பாருங்கள் தனித்தனியாக தெரியல. இதில் நம்ம என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோன்னே தெரியக்கூடாதா, அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. எப்பயுமே நீங்கள் தோசை ஊற்றும் போது சீசனிங் பண்ணுறதுக்கு வெங்காயத்தை லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு சீசனிங் பண்ணிங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ 1/2 கரண்டி அளவு மாவு எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். என் கல் பெருசுனால 1/2 கரண்டி அளவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் கல்லுக்கு ஏற்ப மாதிரி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தின்னான லேயராக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் எதுவுமே இப்போ சேர்க்க வேண்டாம். ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசையை வேக வச்சு எடுத்துடலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு தோசை கரண்டி வச்சு லைட்டாக மேலே அழுத்தி விட்டிங்கன்னா தோசை நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்குங்க. எனக்கு ஆல்ரெடி மொறுமொறுன்னு இருக்கிறதுனால நான் எதுவும் செய்யலை. இப்போ தோசை நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வேணுன்ற அளவு உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து தோசையில் படுற மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கப்புறமா சுற்றிலும் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம்.
நான் வந்து இன்றைக்கி வெறும் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பான சூப்பரான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. சைடிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கார சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் வெறுமனே இந்த மாதிரி மசாலா தோசையை செய்து கொடுத்தா கூட போதும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டான மசாலா தோசையை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.